Hallelujah. 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 ஸ்தோத்திரம் 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 பிதாவே, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே. பரிசுத்த நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. 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 நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே, அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உன்னாமம் சொல்லி ஓய்வென்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வென்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். மேலனே கண்மலையே, நன்றி நன்றி ஐயா. மேலனே கண்மலையே, நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே, நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே, நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். நல்ல நன்றி செலுத்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஆலை முழுவதும் கர்த்தருடைய நாம மகிமைப்பட அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் தேவனுடைய பிரசன்ன தேவனுடைய கிருபை விளங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. ராஜா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துமை உயர்த்துகிறோம் தகப்பனே. உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக தேவனே, இந்த அதிகாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல சமயத்துக்காக நன்றி. இந்த மாதத்தின் முதல் நாளை உம்முடைய சமூகத்தில் ஆரம்பிக்க நீர் கொடுத்த பலனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே, இந்த ஆராதனைக்குள் வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீது கர்த்தருடைய ஆளுகை ஆசீர்வாதம் தேவ பிரசன்னம் வெளிப்பட, தேவ நாமம் மகிமைப்பட, கர்த்தருடைய ஆசீர்வாதம் விளங்கச் செய்வீராக. தேவ பிரசன்னத்தினால் எங்களை சூழ்ந்து கொள்ள ஜெபிக்கிற இந்த மாதம் முழுவதும் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்று ஆண்டவரே தகப்பனை உமக்கு சாட்சியாக ஜீவிக்க பலன் தாரும். ஹல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடுகிறோம், என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னீரே ராஜா. வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய மகிமைக்கான உடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படணும், உடைய ஆளுகைக்குள்ளாய் காக்கப்படணும். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆசீர்வதிக்கப்படணும். தேவரீர் எங்களோடு கூட உடைய நாமத்தை மேம்படுத்த வேண்டுகிறோம். சாட்சி விளங்க செய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் மிக தாழ்மையை வேண்டுகிற எங்கள் அருமை நல்ல பிதாவே, ஆமென். நம்ம அமருவோம். உடைய பாட்டு புத்தகத்தில் 259வது பாடல். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து கர்த்தர் நீர் செய்த நன்மைகளே
நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே என்று சொல்லி பாடி தேவனை மயப்படுத்தி கர்த்தரை ஆராதிப்போம். Hallelujah. Thank you, Jesus. Amen. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே அழவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபம், பாசத்தால் உன் பாதம் பற்றிடுவேன். மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபம், பாசத்தால் உன் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே ஆமென், ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமே. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோம். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுவே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுவே. அடைக்கலமே ஆமென், ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆமென். ஹல்லேலூயா. செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்டவனை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் விடாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றிவிட்டீரே. குழியில் விடாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே
நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுவே. ஆமென். ஹல்லேலூயா. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான். பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. தேவனுக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து ஆமென் பாடுவேன். மாறிடாது என் இயேசையா, உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. நம்பிக்கையே மாறிடாது என் இயேசையா, உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. ஆத்துமாவே நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே, நித்துமென்று ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, நித்துமென்று ஜீவிக்கின்ற கைகளை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்தி ஓ துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான். அனைவரும் எழுப்பி நின்று பாடுவோம். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை, பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை, உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் துள்ளுதையா, உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து
மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மெய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மெய்ப்பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. தானே பின்தொடர்ந்து உம் தோளில் தான் நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்ந்து உம் தோளில் தான் நான் இருப்பேன். எல்லாரும் சேர்ந்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையே நம்பிக்கையே மாறிடாது என் இயேசையா. உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். 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 நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக தேவனுக்கு நன்றி செலுத்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ரிபா சந்தரபா ரிக்கரபோ ஷதரபா ரிபா பாபா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. 2 மாதங்களை கடந்து இந்த 3வது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க நீர் கொடுத்த பலனுக்காக, உடைய கிருபைக்காக, உடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தந்தையே இயேசுவே ஆவியானவரே. தந்தையே இயேசுவே ஆவியானவரே. ஆராதனை எங்கள் ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. பாத்திரரே நீரே பாத்திரரே பாத்திரரே மகிமைக்கு பாத்திரரே. பாத்திரரே நீரே பாத்திரரே பாத்திரரே மகிமைக்கு பாத்திரரே. தந்தையே இயேசுவே ஆவியானவர். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. தந்தையே தந்தையே இயேசுவே ஆவியா. அதோனாய் ஆமென். அதோனாய் எங்கள் தெய்வம். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தி எல்லாரும் நல்ல போதகரே ஆமென். அதோனாய்
அதோனாய் எங்கள் தேவனே. ஆமென். நல்ல போதகரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ரோகி என்னை காண்பவரே. எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ரோகி. மறுபடியும் ஒரு விசை. அதோனாய். ஆமென். ஹல்லேலூயா. அதோனாய் எங்கள் தெய்வமே. ரபுனே நல்ல போதகரே. அதோனாய் எங்கள் தெய்வமே. ரபுனே நல்ல போதகரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ரோகி என்னை காண்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ரோகி என்னை காண்பவரே. அப்பா, கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி எல்லாரும் ஸ்தோத்திரமணி. ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை உயர்த்துகிறோம். இந்த அதிகாலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கு அப்பா, மை துதிக்க, மை ஸ்தோத்திரிக்க, மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல சமயத்துக்காக நன்றி செலுத்தி மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, மை உயர்த்துகிறோம், மை போற்றுகிறோம். நாளை இந்த மாதத்தை நம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆவி ஆத்மா சரித்து நம்முடைய பாதத்தில் படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நின்று கொண்டிருக்க வண்ணமாகவே நல்ல 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்கப்பா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளில் இந்த மாதத்துக்குரிய உடைய பலன், உடைய கிருபை, உடைய ஒத்தாசை பரலோகத்திலிருந்து நீரை கட்டளையிடுவீராக. கூடி வந்திருக்கிறீங்க ஒவ்வொரு மீது நேரடியாக அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் விளங்கட்டும். இந்த அதிகாலையில் உடைய கிருபை விளங்க செய்வீராக. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலைதோறும் உடைய புதிய கிருபைகளால் எங்களை திருப்தியாக்குகிறவரே, பலப்படுத்துங்க. எல்லா பலவீனங்கள் மாறட்டும், சோர்வுகள் நீங்கட்டும், கலக்கங்கள் மாறட்டும். இன்றைக்கும் ஆண்டவர் புதிய தைரியம், புதிய பலன், புதிய இரக்கம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். குடும்பங்கள் மீது கர்த்தருடைய பாதுகாவல் விளங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறவர். பகலில் வெயிலாகில இரவில் நிலவாகில உன்னை சேதப்படுத்துவல் என்று சொன்ன வீட்டிலும் வெளியிலும் போக்கிலும் வரத்திலும் பிள்ளைகள் காக்கப்பட நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற கர்த்தர் நம்முடைய கைகளின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேலையில், வியாபாரம், தொழில் இதில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் விளங்கட்டும். குடும்பங்களின் பொருளாதாரத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் விளங்கட்டும். என்னென்ன பற்றாக்குறைகள் இருக்குதோ அது இன்னைக்கு அதை நீக்கி போடுங்க. தடைப்பட்டு கிடக்கிற ஆசீர்வாதம் வீடு வந்து சேரச் செய்வீராக. தேவநாமத்தை நீரை மயம்படுத்துங்க ராஜா. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலைகளை கொடுங்க. வியாபாரத்தில் போராட்டத்தை சந்தித்து கொண்டு இப்பொழுதே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். விடுதலை தாரும், விசாலத்தை தாரும். தேவநாமத்தை மயம்படு. அநேக நம்முடைய மாணவர்கள் இந்த மாதத்தில் தேர்வு எழுத இருக்கிறாங்க. ஒரு சிலர் ஏற்கனவே போர்டு எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து மண்டேலேருந்து 12th எக்ஸாம் ஆரம்பிக்க இருக்கிறது. கைகளை உயர்த்தி பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. இது மிக முக்கியமான ஒரு மாதம். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய பலத்தினால் இடை கட்டுவீராக. ஆண்டவரே, எங்கள் சபையின் அனைத்து மாணவர்கள் நல்லா படிக்க, உயர்ந்த மதிப்பெண்களை பெற, கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவிக்க, உன்னத பிரசனத்தினால் நீரை சூழ்ந்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வீட்டிலும் வெளியிலும் அவர்கள் காக்கப்படும். நல்ல ஞானத்தை கொடுங்க, அறிவை, ஆற்றலையும் பலனை கொடுங்க. தேவநாமத்தை நீரை மயம்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய சபையின் அனைத்து ஊழியங்கள், ஜபங்கள், ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி செலுத்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இங்கே நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையிலும் ஜெபத்திலும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்பட செய்வீராக. வருகிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு செல்ல செய்யும் கர்த்தாவே. புதிய குடும்பங்கள் அநேகர் கர்த்தரிடமாய் சேர இந்த மாதத்தில் நீர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. தேவ நாமத்தை நீரை மயம்படுத்துவீராக. இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்க, ஒவ்வொருடைய தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்பட, ஒவ்வொரு ஆராதனை ஊழியத்திலும் கர்த்தருடைய நாமத்தை மயம்படுத்துவீராக. நம்முடைய பட்டணத்தின் மீது, நம்முடைய தேசத்தின் மீது கர்த்தருடைய பாதுகாவல் இருக்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சபை சுற்றி கர்த்தருடைய வேலையின் பாதுகாப்பு, அந்த வளாகத்தை சுற்றி நம்முடைய ஊழியத்தின் மீது, நம்முடைய திருச்சபையின் மீது, இந்த ஆண்டவரே ஹல்லேலூயா வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீது ஆண்டவரே கர்த்தருடைய பாதுகாவல் இருக்க ஜெபிக்கிறோம். எங்கள் பட்டணத்தின் மீது கர்த்தருடைய பாதுகாவல் இருக்க வேண்டுகிறோம்.
ஹல்லேலூயா. எல்லா அழிவுகள், ஆபத்துகள், விபத்துகள், நாசமோச விக்கினங்களுக்கு எங்களை குடும்பத்தை, சபையும், பட்டணத்தையும், தேசத்தையும் நீர் காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேசமெங்கில் நடக்கிற ஊழியங்கள், சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க, வர்த்திக்க பண்ண, ஹல்லேலூயா, அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக வைக்க கைகளை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றியப்பா, நன்றி செலுத்துகிற. தடைகளை உண்டாக்குகிற பொல்லாதவனுடைய கிரியைகள் கட்டப்பட்டு வெளியேற்றப்படுவதாக. தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்கள், திருச்சபைகளுக்கு, தேவ ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத மனிதர்களுடைய செயல்கள் முற்றிலுமே அடக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு தேவநாம மகிமைப்பட செய்யும், ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பாதுகாத்தரலும். எல்லா துதிகன மகிமை, ஆராதனை, புகழ் மறுவருக்கு ஏறெடுக்க நன்றி செலுத்துமை போற்றுகிறோம். இயேசுவின் நாமத்தில் மிக தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் அருமை நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமருவோம். சில முக்கியமான அறிவிப்புகள் கவனிங்க. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. புதிய மாதத்தில் பிரவேசிக்க செய்த தேவனுக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறேன். முக்கியமாக மாதத்தின் முதல் நாள் நம்முடைய சபையில் ஒரு 12 மணி நேர ஜெப சங்கிலியை ஏற்படுத்தி இருக்கிறோம். ஒரு மணி நேரம் வந்து ஜெபிக்க ஜனங்களை அன்போடு வரவேற்கிறோம். காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரைக்கும் இந்த ஜெபம் நடைபெறும். உங்கள் நேரத்தை பின்னால் சார்ட் இருக்கும், சார்ட் இருக்கா பின்னால் வச்சுருக்கேன், பின்னால் இருக்க சார்ட்டில் உங்கள் பேர்களை குறித்துட்டு போங்க. ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எழுதுங்க. காலை 10லேருந்து 12 மணி வரைக்கும் நமக்கு உபவாச ஜெபம் உண்டு. அந்த நேரம் போக 10லேருந்து 12 போக உள்ள நேரங்களில் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ணுங்க. முக்கியமாக இந்த மாதத்துக்குரிய பலனுக்காக, கிருபைக்காக, உங்கள் குடும்பத்தின் மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம் விளங்க முதலாவது ஜெபிக்க வேண்டும். அதே போல் நம்முடைய திருச்சபை ஊழியங்கள், தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, நம்முடைய சபையில் அவ்வப்போது அதிகாலை ஜெபத்தை நடத்தி வருகிறோம். ஆனால் இந்த மார்ச் மாதத்துலேருந்து திங்கட்கிழமையிலேருந்து தினந்தோறும் இங்கே 5:30லேருந்து 6:30 மணி வரைக்கும் அதிகாலை ஜெபம் நடத்தப்படும். முடிஞ்சவர்கள் வந்து கலந்து கொள்ளலாம். வாரத்துக்கு ஒரு நாள், 2 நாள், சிலர் டெய்லி கூட வந்து அதிகாலையில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆனால் இன்னிலிருந்து நிறுத்தாமல் தொடர்ந்து வருஷம் முழுக்க அதிகாலையில் நம்ம ஜெபத்தை சபையில் நடத்த இருக்கிறோம். திங்கட்கிழமையிலேருந்து முக்கியமாக அந்த நாளின் ஆசீர்வாதத்துக்காக, சபை குடும்பங்களுக்காக, முக்கியமாக இந்த மாதத்தில் தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்காக தினந்தோறும் ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையில் இன்னும் அதிகமாக ஜெபத்தை கூட்ட இந்த நாட்களில் நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஜெப வீடு, ஒரு நாள் கூட ஜெபம் இல்லாத நாள் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. அந்த நோக்கத்தோடு தினந்தோறும் நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. வந்து ஒத்துழைப்பு கொடுங்க, வந்து கலந்து கொள்ளுங்கள். நாளைக்கு அறிவிப்பு கொடுப்போம், வந்து கலந்து கொள்ளும்படியாக கேட்கிறேன். இந்த நாளிலே இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்துக்காக ஆண்டவரிடத்தில் காத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்தின வார்த்தை ஏசாயா 28வது அதிகாரம். இந்த மார்ச் 2025வது மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனமாக கர்த்தர் வெளிப்படுத்தின வசனம் ஏசாயா 28வது அதிகாரம் 29வது வசனம். ஐசாயா சாப்டர் 28 verse 29. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். எல்லாம் சத்தமா வாசிங்க. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கெட்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம் யாரோ கொடுத்த தவறான ஆலோசனை. 1வது சங்கீதத்தின் முதல் வசனம் இப்படியா சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தவறான ஆலோசனையினால் கெட்டு போன எத்தனையோ பேர் இருக்கு. ஹல்லேலூயா. ஆலோசனையில் ஆச்சரியமாக இருக்கிற தேவ பிரசனத்தில் இன்னைக்கு வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் முழுவதும் பாருங்கள், மனுஷனுக்கு தேவன் ஆலோசனை வழங்குகிற ஒரு தேவனா. இன்னைக்கு அநேக சூழ்நிலையில் ஒருவேளை இன்னைக்கு கூட ஒரு சில காரியங்களை என்ன செய்யன்னு தெரியாத சூழ்நிலையில் ஒரு கலக்கத்தோடு வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம கடந்து போகிற இந்த பாதையில் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையின் எல்லா குழப்பங்களை மாற்ற சரியான ஆலோசனை கொடுத்து, நல்ல யோசனைகளை கொடுத்து,
ஹல்லேலூயா. நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பேசுகிறவர், செயல்படுகிறவர் நம்முடைய தேவன். ரெண்டு காரியங்களை பார்க்க வேண்டும். உண்மையான கடவுளாக இருந்தால் அவர் பேச வேண்டும், செயலாற்ற வேண்டும். இது ரெண்டுமே ஆண்டவரை பற்றி இங்கே சொல்லப்பட்டு, ஆலோசனையில் அவர் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா. தாவீது ராஜா அதை குறித்து பல இடங்களில் எழுதியிருக்கார். எனக்கு ரொம்ப பிடித்தமான சில வசனங்கள். சங்கீதம் 16வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிற, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்க பழகி கொள்ள வேண்டும். கேட்கும் பொழுது தான் சொல்லுவார் அவர். சில நேரம் தானாக உணர்த்துவார். ஜெபித்து கொண்டே இருக்கும்போது சில நேரம் நமக்கு அறியாமல் சில தப்பிதம் பண்ணும்போது அவர் உணர்த்துவார். துணிகரமாக நம்ம நினைச்ச வழியில் போகும்போது சில நேரம் அமைதியாகிடுவார். ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், உண்மை மனதோடு இந்த சூழ்நிலை என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நல்ல ஆலோசனை வழங்குவார். எனக்கு ரொம்ப பிடித்தமான இன்னொரு வசனம் நீங்கள் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஒரு குழப்பத்தின் நிலைமையில் தேசம் இருக்கும் பொழுது, தேசத்தின் ராஜா ஹல்லேலூயா, தேசத்தில் பிரச்சனை வரும்போது, இல்லைன்னா ஒரு கூட்டத்தில் இல்லை சபையில் ஊழியங்கள் ஏதாவது குழப்பங்கள் வரும் பொழுது நல்ல தலைவர்கள் ஆலோசனை தேவனிடத்தில் கேட்கிறவர்களாக இருந்தால் அந்த நேரத்தில் இருக்கிற அந்த கூட்டம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். தேசத்துக்கு விரோதமாக எதிராளிகளின் இராணுவம் படையெடுத்து வருகிறதை கேள்விப்பட்டு, சக்திக்கு மீறின ஒரு போராட்டம் எதிர்ப்பு வருகிறதை கண்டு, தேசத்தின் ராஜாவாக அந்நாட்கள் இருந்த யோசபாத் ஒரு உபவாசத்தை கூறுகிறார். எல்லாரும் தேவ சந்நிதியிலே நிற்கிறார்கள். ராஜா ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தின் உச்சகட்டமாக 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 12வது வசனத்தில், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 14வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அப்பொழுது சபையின் நடுவிலே இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் எகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரில் ஒருவனாகிய லேவியர் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கும் பொழுது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகி யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்கலாமலும் இருங்கள் என்று சொல்லி, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. இன்னைக்கு எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. வாழ்க்கையில் பல போராட்டங்கள், எதிர்மறையான காரியங்கள், சில துர்ச்செய்திகள் வருவதனாலும் ஒருவேளை குழப்பத்தோடு இந்த இடத்துக்குள்ளே யாராக வந்திருப்பீங்கன்னா கரம் விரித்து ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கணும். அதுக்காக தான் மாதத்தின் முதல் நாளில் 12 மணி நேரம் ஜெப சங்கிலி. 1 மணி நேரம் தான் நீங்கள் ஜெபிக்கணும். ஏதாவது ஒரு 1 மணி நேரம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற ஒரு 1 ஹவர் ஜெப குறிப்புகளை நம்ம கொடுப்போம் சபையில். ஒரு 1/4 மணி நேரம். அந்த 1 ஹவர் எப்படின்னா, ஒரு முதல் 1/4 மணி நேரம் நல்லா பாடி தேவனை ஆராதிக்கணும். குடும்பமாக ஆங்காங்கே உட்காந்து ஜெபிக்கலாம். சபை முழுவதும் திறந்தா இருக்குது. ஃப்ரண்ட் ஹால்லே, பேக் ஹால்லே, எங்கே உங்களுக்கு வசதியோ நீங்கள் உட்காந்து ஜெபிக்கலாம். சேரை ரவுண்டாக கூட போட்டு ஜெபிக்கலாம். போகும்பொழுது இருக்கிற வண்ணமாக வைத்து செல்லுங்க. ஏன்னா நாளைக்கு நமக்கு ஆராதனை இருக்குது. ஆனால் கர்த்தரிடத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்டால் ஒரு நாள் தவறாமல் நல்வழிப்படுத்துவார். நேரடியாக பேசுவார், சிலர் மூலியமாக பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஆச்சரியமான விதத்தில் கர்த்தர் ஆலோசனை வழங்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த குழப்பத்துக்கும் அவசியம் இல்லை. ஆலோசனையின் ஆச்சரியமானுடைய பிரசனத்தில் இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்துக்கு இன்னொரு ஆலோசனை பற்றி எனக்கு ரொம்ப பிடித்தமான, எப்பயுமே நான் சொல்லி ஜெபிக்கிற ஒரு வசனம், சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து. அந்த வசனத்தை டிவியில் போடுங்க. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து, ஹல்லேலூயா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்
என்று சொல்லுகிறார். ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் தி இன் த வே வித் thou shalt go, I will guide thee with mine eye. ஹல்லேலூயா. ஆலோசனை என்று சொல்லும்போது கைடன்ஸ். இன்னைக்கு கவுன்சில், கைடன்ஸ் என்றெல்லாம் சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு மற்ற சொன்னாலே கேட்கறதுக்கு பிடிக்காத ஒரு காலத்தில், நான் நினைச்சபடி போவேன், யாருமே என்னை கேட்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நல்ல ஆலோசனை பெற்று வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தலைகுனிவு வராது. ஹல்லேலூயா. ஒரு சமாதானமாக இருக்கும். துர் ஆலோசனைக்கு இடம் கொடுக்கும் பொழுது முடிவு மோசமாக இருக்கும். வெட்கத்துக்குரிய காரியங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவதை பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த செய்தியில முக்கியமாக சுருக்கமாக ஹல்லேலூயா, ஆண்டவர் யாருக்கு ஆலோசனை கொடுக்கிறார்? ஏசாயா 28வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் ஹல்லேலூயா கொடுக்குற ஆலோசனை பற்றி சில முக்கியமான தகவல்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பார்க்கலாம். ஐசையா சாப்டர் 28 நீங்கள் பார்க்கும் பொழுது எப்படி யாருக்கு ஆலோசனை வழங்குகிறார் தேவன், யார் மூலியமாய் ஆலோசனை வழங்குகிறார் என்று இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய ஆலோசனை யாருக்கு எவ்வாறாக வெளிப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது ஏசாயா 28வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கும் பொழுது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. ஐசாயா சாப்டர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐசாயா சாப்டர் 28 verse 9. ஏசாயா 28:9. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே. ஹல்லேலூயா. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? நீ பாருங்க, யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே. இங்க பால் மறந்தவர்லாம் கொஞ்சம் கை வைத்துங்க. என்னடா காலையில் என்ன கேள்வி? வீட்டுக்கு போனது காப்பி குடிக்கணுமா? அதை சொல்லலை. பால் சாப்பிடுமே, அது கிடையாது. பாலை மறக்க முடியுமா? எது வருதோ இல்லை, காலையில் அந்த பேக்கெட் வருமானு நம்ம கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு, அது கிடையாதுங்க. பிறந்த குழந்தைகள் ஒரு 6 மாதம் 1 year, அதுங்களுக்கு ஒன்றும் தெரியாது, திரும்பி கூட படுக்க தெரியாது. இது போக எல்லாரையும், இந்த வயசு தாண்டவங்க எல்லாருக்கும் என்ன தேவை? ஒரு ஹல்லேலூயா போதனை தேவை, ஒரு ஆலோசனை தேவை. ஹல்லேலூயா. உணர்த்தப்படுகிற ஒரு நிலைமை தேவை. 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அறிவில்லாமல் தான் அநேகர் சங்காரமாய் கொண்டிருக்கிறாங்க. அறிவை போதிக்கிறவர்கள் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் முதல்ல நமக்கு இருக்கிற பெற்றோர், 2வது சபை போதகர்கள், அதுக்கப்புறம் கல்வி கூடங்களில் இருக்கிற ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் வேலைக்கு போகும்போது மேலே இருக்கிறவர்கள், சில நண்பர்கள் மூலியமாக, தேசத்தின் தலைவர்கள் மூலியமாக கூட ஆலோசனை ஆண்டவர் வழங்குகிறார். இதெல்லாம் ஆண்டவர் தான் போதித்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு சொல்றாரு பாருங்க, பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்கும் சொல்லும் பொழுது இந்த வயசுல இருந்து இருக்கிற எல்லா மனிதர்களோடு தேவன் உணர்த்தி கொண்டிருக்கிறார், போதித்து கொண்டிருக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு விதிவிலக்கு யாருக்குமே கிடையாது. ஆலோசனையில் ஆச்சரியமானவர், சிறியோர் பெரியோர் எல்லாருக்கும் அந்த ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறார். 2வது தேவன் ஆலோசனை வேற யாருக்கு வழங்குகிறார்? எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இதே அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, ஆகையால் எருசலேமில் உள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். பாருங்க, ஆகையால் எருசலேமில் உள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே. அன்னைக்கு பாருங்க, தேசம் ஒரு குழப்பத்துக்குள் போனதுக்கே காரணம் சொல்ல போனா இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிய சிறையிருப்புக்கு போனதுக்கே காரணம் தேசத்தை ஆண்ட துன்மார்க்கமான தலைவர்கள். தாவீது ராஜா எத்தனையோ தப்பிதம் பண்ணினாலும் அவருடைய இருதயம் கர்த்தரோடு உத்தமமாய் இருந்தது. ஆனா அவருக்கு அப்புறம் எழும்பின சாலமோன் கர்த்தரையும் நேசித்தான். உலக செல்வத்தை சிற்றின்பத்தின் மேலே மோகம் கொண்டான். அதோடு நிறுத்தவில்லை, அநேக அந்நிய பெண்கள் மேல் மோகம் கொண்டான். அன்றைக்கு ஆரம்பித்தது இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே, தலைமைத்துவத்துக்குள்ளே ஒரு விக்கிரக ஆராதனை. எல்லா அருவருப்புகள் எருசலேம் நகரத்துக்குள்ளே வந்து விட்டது. அவருக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு குமாரர்
பார்க்கும் பொழுது, அநேகர் பார்க்கும் பொழுது செய்த அநியாயங்கள், அக்கிரமம் உச்சகட்டமாக தேசத்தின் தலைவர்கள் நல்ல ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுதுதான் தேசம் கெட்டு போகிறது. இன்னைக்கும் பாருங்க, உலக தேசத்தை ஆள்கிற ஜனங்கள் இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது ஜனநாயக முறையில் தெரிந்தெடுக்கப்பட்டாலும் சர்வாதிகார ஆட்சியை நடத்த நினைத்து சட்ட திட்டங்களை தங்களுக்கு சாதகமாக மாற்றி தேவனுக்கு பிரியமில்லாத அநியாயமான வழியிலே சொல்லும் பொழுது ஆண்டவர் ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களுக்கு ஆலோசனை வழங்க தான் செய்கிறார். அல்லேலூயா. தேவன் தெளிவாக பாருங்க, தேசத்தை ஆளுகிறவர்களோடு கண்டிப்பாக பேச தான் செய்கிறார். பேசுவதுக்கு ஆட்களை எழுப்பவும் செய்கிறார். ஒரு ஆகாபுக்கு ஒரு எலியா ஏற்படுத்தப்பட்டிருந்தார். போய் நின்று அவரை உணர்த்துவதற்கு அநேக நேரம் செவி கொடுத்தார். ஒரு ஏரோது ராஜாவுக்கு ஆண்டவர் இயேசுவின் நாட்களில் யோவான் ஸ்நானகன் நல்ல ஆலோசனை கொடுத்ததாக வாசிக்கிறோம். கேட்டு நடந்தால் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கும் பாருங்கள், ஒரு தலைமைத்துவ பொறுப்பில் இருக்கிறது, தேசத்தின் ஆளுகையில் இருக்கிறது மாத்திரமல்ல, அல்லேலூயா, கர்த்தர் நம்மை ஒரு ஆளுகையின் நிலைமையில், ஒரு அதிகாரத்தின் நிலைமையில் வைத்திருக்கும் பொழுது நல்ல ஆலோசனை பெற்று வளர்வது மிக மிக அவசியம். ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை போல தான் நம்ம கீழே இருக்கிறவங்க இருப்பாங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்க அத்துமீறி எப்படி வேணா இருக்கலாம்னு சொல்ல முடியாது. ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்களா, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ உங்களுக்கு கீழே இருக்கிற உங்களுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்க அந்த நிலைமையில தான் இருப்பாங்க. துணிகரமாக நடந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருந்தால் கீழே இருக்கிறவங்களும் அதே நிலைமையில தான் இருப்பாங்க. குறிப்பாக சபையில் ஊழியம் செய்கிறவர்கள் மிக ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அநேகருக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம், அநேகருக்கு ஒரு இடலாகவும் மாறிவிடலாம். கவலைக்கிடமாக பார்க்கும் பொழுது எருசலேமை ஆண்ட, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்ட அநேக ராஜாக்கள் தேவனுக்கும் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்தாங்க. நல்ல ஆலோசனை வெறுத்து விட்டார்கள். ஸோ தேசத்தின் தலைவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆலோசனை வழங்குகிறார். மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, ரொம்ப ஒரு அழகாக இதில் எழுதப்பட்டிருக்கு. இதே ஏசாயா 28வது அதிகாரம் 24 26 வசனங்கள். ஐசாயா சாப்டர் 28 verse 24 to 26 வாசிங்க. உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுதுகிறதுண்டோ? தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ? அவன் அதை மேலாக நிறவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வாற்கோதுமையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ? அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். யாரை? யாருங்க? 24வது வசனம் என்ன சொல்லுது? உழுகிறவன் விதைக்கிறதற்காக இன்னைக்கு போய் உழைத்து வேலை செய்து சம்பாத்தியம் பண்ணுவதற்கு எல்லா மனிதர்களுக்கும் நல்ல ஆலோசனை தேவை. அதை வழங்குகிறவர் தேவன். இன்னைக்கு இப்படிப்பட்ட தொழிலை யார் கண்டுபிடித்தா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. முதல்ல ஆலோசனை தேவன் தான் வழங்கியிருப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, விவசாயம் பண்ணுவதாக இருந்தாலும் தொழில் செய்வதாக இருந்தாலும் வெவ்வேறு வேலைக்கு இப்போ நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அதில் இந்த சபை முடிஞ்ச உடனே தடன்னு ஓட போகிறீங்க. எதுக்கு ஓட போகிறீங்க? சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் படிக்கிறதுக்கு போக போகிறீங்க. பெரியவங்களாக இருந்தால் ஒரு சிலர் இன்றைக்கி சனிக்கிழமை வேலையே இல்லை சார், தூங்க தான் போகிறேன் அப்படின்னு போகிறவங்க. எதுவாக இருந்தாலும் ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சம்பாத்தியத்துக்குரிய ஆலோசனையை கொடுக்கிறவர் தேவன். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. காலையில் எந்திரிக்கும் போது அநியாயமாக கட்டடிச்சா கண்டிப்பாக மனசில் ஒரு குறுகுறுப்பு வரதான் செய்யும். ஐயோ, லாஸ் ஆஃப் பே ஆயிடுமா, கண்டுபிடிச்சிருவாங்களா, போகலையே அப்படின்னு இந்த உணர்வை கொடுக்கிறவன் தேவன். மனுஷனுக்கு பாருங்கள், ஹல்லேலூயா, ஆதாமை எந்த வேலையும் செய்யாமல் இருக்க சொல்லலை. ஆதாமுக்கு பொறுப்பு கொடுத்திருந்தார். ஏதேன் தோட்டத்தில் பாவம் வருவதற்கு முன்பாகவும் வேலை வியாபாரம் இருந்தது. அந்த தோட்டத்தை பண்படுத்தி அதை பாதுகாக்கணும். ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னது? பண்படுத்துறதுனா நிறைய பேருக்கு புரியாது. பண்படுத்துறதுனா என்னது? அந்த மரங்கள், செடி கொடி மரங்கள்லாம் கவனித்து சுத்தம் பண்ணி பண்படுத்துறதுனா டு ட்ரெஸ் இட் அண்ட் டு கீப் இட் அப்படின்னு சொல்லியிருந்தார். தோட்டத்தை ரொம்ப அழகாக பண்படுத்தி காக்கணும். இதில் தான் எனக்கு எப்பயுமே ஒரு சந்தேகம். ஹல்லேலூயா. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பண்படுத்துகிற வேலை ஆண்களுக்கு ரொம்ப வராது. நம்ம சாப்பிட்டோமா அப்படியே போட்டோமா,
வெறும் ஆண்கள் மாத்திரம் இருக்கிற வீடு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். எந்த ஒரு கவனிப்பில்லாத ஒரு நிலைமை. அதில் ரெண்டு வசனம் முடிகிறதுக்குள்ளே ஆதியாம் 2:18 அந்த தோட்டத்தை தேவன் துட்டி பார்த்த பின்பு தான் சந்தேகத்தில் ஒருவேளை சொன்னாரோ எனக்கு தெரியும், மனுஷன் தனிமையாக இருப்பது ஏதேன் தோட்டத்தின் நிலைமை கொஞ்ச நாளில் ஏதேனாக இல்லை என்ற நிலைமையில் வந்த உடனே தான் மனுஷன் தனிமையாக இருப்பேன். தனியாக விட்டோன்னு வச்சுக்கோங்க, உலகமே ஒரு வழியாகிடும்பா. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆதாம் சமைச்சிருக்க மாட்டார், வாழைப்பழத்தை சாப்பிட்டு அப்படி போட்டிருப்பார், ஆப்பிளை பறிச்சிருப்பார், பாதி சாப்பிட்டு அப்படியே போட்டிருப்பார். என்னெல்லாம் பண்ணாரோ கூத்தடிச்சாரோ தெரியல. துணி துவைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு. ஆனாலும் மற்ற எல்லாம் சாப்பிட்டுட்டு தட்டு கழுவுனாராக கூட தெரியல. ஆனால் இன்னைக்கு பார்க்கும் பொழுது ஆதாமுக்கு வேலை கொடுத்து கற்றுக் கொடுத்துருப்பாரு. தோட்டத்தை பண்படுத்தி காக்கணும்னா என்னென்ன செய்யணும்னு கர்த்தர் தாங்க ஆலோசனை கொடுத்துருப்பாரு. இன்னைக்கு நமக்கு ஒரு பிழைப்புக்குரிய அலுவலுக்குரிய ஆலோசனை மேலேருந்து பரலோகத்திலேருந்து ஒருத்தருக்கு எப்பயோ ஆண்டவர் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு இருக்கோம். அது நல்லா புரிந்து கொள்ளணும். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம் உபாகம் 8வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருகிறவர் நம்முடைய தேவன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசித்து பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்க பலனையும் உனக்கு தரும். இன்னைக்கு பாருங்க, ரொம்ப சில முட்டுக்கட்டைகளை சந்தித்து சிலர் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறீங்க. வேலைக்காரங்கள், வியாபார காரியங்கள், ஏதாவது ஒரு நல்ல ஆலோசனை கிடைச்சா நல்லா இருக்கும். ஆண்டவர் இந்த மாதத்தில் காத்திருந்தீங்கன்னா உங்கள் பிழைப்புக்குரிய நல்ல ஆலோசனை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. லூக்கா 5வது அதிகாரத்தில் ஒரு மனுஷன் இரவெல்லாம் பிரயாசப்பட்டார். ஆல் நைட் ப்ரேயர் பண்ணுறதே நமக்கு கஷ்டம். நைட் டியூட்டி இன்றைக்கி புதுசாக வந்தது இல்லைங்க. பைபிள் நாட்களில் இரவெல்லாம் பிரயாசப்பட்டுக்கிறாரு பேதுரு. அவர் எவ்வளோ ஒரு உண்மையுள்ள ஊழியனாக இருந்தால் ஒரு மீன் கூட பிடிக்கலனாலும் காலையில் வலையை அலசிக்கிட்டு இருக்கிறார். இன்றைக்கி தான் மீன் பிடிக்கல, நாளைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் அவர் வேலையெல்லாம் செய்து படகெல்லாம் சுத்தம் பண்ணி வலையை அலசிக்கிட்டு வெற்றி பெறவில்லை. ஆனாலும் வேலையை நிறுத்தவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை இயேசு கிறிஸ்து வந்து படகை கேட்குறாரு, கொடுத்தாரு. உட்காந்து பிரசங்கத்தை நல்லா கவனிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். முடிவில் படகை ஆழத்தில் கொண்டு போய் வலையை வீசுங்கள்னு சொல்கிறார். அந்த ஆலோசனையை கேட்டார். இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை. ஆனாலும் உடைய வார்த்தையின்படி செய்கிறேன். இன்றைக்கும் பாருங்கள், நமக்கு முக்கியமாக ஆலோசனை எதுக்கு தேவை என்றால், குடும்பத்தில் பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் வருவதற்கு கர்த்தருடைய ஆலோசனை தேவை. தேவையில்லாத காரியங்களை போய் பொருளாதாரத்தில் மாட்டிக்கொள்ளும் பொழுது தான் குடும்பத்தில் சமாதானம் கெட்டு போகிறது. இன்னைக்கு அநேகர் அதிகமாய் சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணி சீட்டு போடுகிறார்கள். 10 மாதம் கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வை சிந்தி அநேக காரியங்களை நம்ம அனுபவிக்க வேண்டியதெல்லாம் திறந்து கொண்டு போய் கட்டுகிறோம். 11வது மாதத்தில் அடுத்த மாதம் வரப்போகும்னு நினைக்கிறான். சீட்டு பிடிச்சவன் கடையை மூடிட்டு ஊரை கட்டு காணாம போயிடுறான். எத்தனை லட்சங்கள் இழந்து இன்னைக்கு தவித்து கொண்டிருக்கிற எத்தனை குடும்பங்கள். ஒரு சிலருக்காக சிலர் சீட்டு பிடிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாட்கள் முன்பாக ஒருத்தர் கூப்பிட்டாரு, எல்லார்ட்டையும் வாங்கி நாங்கள் ஊரில் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தோம் சார் சீட்டு பிடிக்கிறதுக்காக. கடைசியில் அவன் போயிட்டான். இப்போ கொடுத்தவங்களாம் என்ன பிடிக்கிறான், என்ன பண்ணுறதுனே தெரியல. சில லட்சங்கள் கடன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நல்ல ஆலோசனை ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், இல்லை என்கிட்ட வந்து கேளுங்க. சில காரியங்கள் சமாதானம் இல்லை என்றால் கற்றுக் கொடுப்பேன். என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து எத்தனையோ போராட்டத்துக்கு தப்பின நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஜெபித்து சில ஆலோசனைகள் நம்ம வழங்கும் பொழுது, சில நேரம் வரும் பொழுதே என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து சிலர் வருவாங்க. அவங்க ஆலோசனைக்கு நம்மளை மடக்கலாம் என்று சொல்லி நினைத்து வருவாங்க. இல்லைன்னா ஜெபம் பண்ண போகும் பொழுது இந்த ரூட்டில் போகணும்னு நினச்சிட்டு ஜெபம் பண்ண போனீங்கன்னா ஒரு அமைதியாகிடுவார். ஓப்பனாக வச்சுக்கிட்டு ஆலோசனை கேட்டிங்கன்னா சொல்லி தருவார். ஒரு சில இடத்துல ஆண்டவர் இன்றைக்கும் பேசி கொண்டு தான் இருக்கிறார். ஒரு குழப்பத்தோடு இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு நல்ல ஆலோசனை கேட்க வந்திருக்கீங்க. ஆலோசனையில் என் தேவன் ஆச்சரியமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல போராட்டங்களில் மனுஷிகமாய் பார்க்கும் பொழுது உலகத்தின்படி நம்ம போனோம் என்றால் கடைசியில் பாவத்தில் கொண்டு போய் நம்ம நிறுத்திவிடும். ரெண்டாவது பார்க்கும் பொழுது தலைகுனிவிலும் தோல்வியிலும் வெட்கத்திலும் கொண்டு போய் நிறுத்திவிடும். சில துர் ஆலோசனைக்கு இடம் கொடுத்து வாழ்க்கையில் தேவன் கொடுத்த அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போன நிறைய பேர் இருக்கிறாங்க.
ஆனால் இன்றைக்கும் பாருங்கள், அல்ல யார் யாருக்கெல்லாம் ஆலோசனை வழங்குறார் 3 காரியம் சொன்னேன். இந்த 28வது அதிகாரத்தில் மறுபடியும் இந்த ஏசாயா 28க்கே வரும் பொழுது யார் மூலமாக தேவன் அதிகமான ஆலோசனை வழங்கியிருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால், அல்லேலூயா, யார் மூலமாக ஆண்டவர் அதிகமாக, தேவாதி தேவன் யார் மூலமாக அதிகமாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்? அதுக்கு வேற ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தைக்கே வேற ஒரு வார்த்தை இருக்கு. யார் மூலியமா? எதன் மூலியமான்னு கேட்கறத விட யார் மூலியமான்னு கேட்கிறேன். வசனத்தின் அடிப்படையில் சொல்லுங்க. ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது, ஆலோசனை வழங்குவதற்கு முக்கியமாக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் என்று கேட்டால், ஏசாயா 28:16 எடுத்து வாசிக்கும் பொழுது, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை சீயோனிலே. இது யாரு? என்ன கல் இது? வார்த்தையாகிய தேவன் மாம்சமாக வெளிப்பட்ட வார்த்தை. வார்த்தையின் மூலியமா தான் ஆண்டவர் ஆலோசனை வழங்குறாரு. என்ன வார்த்தை? அல்லேலூயா. வார்த்தையாகிய தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து ஜனங்களுக்கு தேவனுடைய உபதேசத்தை, ஆலோசனையை வழங்கினதை நம்ம பார்க்கிறோம். அவர் பேசின வார்த்தைகளை கேட்டு ஜனங்க ஆச்சரியப்பட்டார்கள். ஆலோசனையில் ஆச்சரியமானவர் என்பதை அதிகமாக இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி வந்தவர் தேவகுமாரனாகிய மேசியாவாகிய ஆண்டவர் இயேசு. இன்றைக்கும் அவருடைய போதனைகள், அவருடைய உபதேசம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் குழப்பத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேத நாட்களில் வாழ்ந்த ஜனங்களுக்கு இது கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் இது இருக்கு. தினந்தோறும் கர்த்தருடைய வசனத்தை வாசிங்க, முறைப்படி வாசிங்க. ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஹல்லேலூயா தம்முடைய வார்த்தைகள் மூலமாய் பேசுவார். 16-17 வசனங்களை முழுமையா வாசிங்க. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். நான் நியாயத்தை நூலும் நீதி தூக்கு நூலுமாக வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அடித்துவிடும், மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். நியாயத்தையும் நீதியையும் குறித்து அங்கே பேசுகிறார். ஆண்டவருடைய உபதேசம் பாருங்க, ஆண்டவர் எப்பயுமே அநியாயத்தை ஆலோசனையாக வழங்க மாட்டார், அநீதியை கற்றுத்தர மாட்டார். நமக்கே சில காரியம் இது நியாயம் கிடையாது, அது தேவனுடைய ஆலோசனை இல்லை. அந்த ஆலோசனை எல்லாம் கவனித்து கொள்ள வேண்டும். என்ன ஒரு பழியில் போகணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, பைபிளில் அதுக்கு என்ன ஆதாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. எல்லாரும் செய்கிறாங்கன்னு போனீங்கன்னாக்கா ஹல்லேலூயா அநேக நேரம் குழப்பத்தில் போய் முடித்து விடும். ஹல்லேலூயா. உலகமெல்லாம் ஒரு பகுதியில் ஒரு வழியில் போனாலும் ஆண்டுடைய ஆலோசனை என்ன சொல்லுதுன்னு சொல்லி நடக்கிறவர்களுக்கு இந்த எதிர்காலம் மகிமையாக தான் இருக்க போகுது. ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பாதிப்பில்லை பயமில்லைன்னு பாடினமே யாருக்கு? கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடக்கிறவர்களுக்கு. இன்னைக்கு ஆண்டவர் அநேகருக்கு வந்து உபதேசித்த ஆலோசனை வழங்கினார். தேவனுடைய ஹல்லேலூயா ஆலோசனை இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்பட்ட பொழுது ஹல்லேலூயா அங்கே என்ன வெளிப்படும்? 3 காரியங்கள் ஆண்டவர் இயேசுவின் போதனைகளில் வெளிப்பட்டது. இதுதான் இன்னைக்கு சுருக்கமாக எங்கள் மத்தியில் சொல்லி இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். 3 வசனங்களை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம், நமக்கு நேரமாகிறது. ஹல்லேலூயா. மத்தேயு 7வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும்போது வாசிங்க. ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். பாருங்க, ஆலோசனையில் ஆச்சரியமானவர் வந்து போதிக்கும் பொழுது ஜனங்களுக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு செய்தி எங்கேயுமே கேட்டது இல்லையே. ஹல்லேலூயா. அநேக நேரம் இங்கே கூட வந்து வசனத்தை கேட்டு நிறைய பேர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ தான் சொல்கிறீங்களே, நானாக சொல்லலைங்க, காப்பி அடித்து இதில் உள்ளது தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுவுமே தனியாக ஓனாக சொல்ல முடியுமா? ஓனாக சொன்னால் வருவீங்களா அதிகாலையில்? ஹல்லேலூயா. எதுக்கு வந்திருக்கிறீங்க காலையில்? கர்த்தருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆலோசனை ஆச்சரியமாக தான் இருக்கும். வீட்டில் பேசிட்டு வந்திருப்போம், இங்கே வந்தால் பேசுவார். ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். எப்படா இவருக்கு தெரியும்? நம்ம யோசிச்சுட்டு வந்தோம், இந்த காரியத்தை வந்து கரெக்டாக சொல்கிறாரு.
அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் ஆலோசனையில் ஆச்சரியன். அவர் பேசும் பொழுது 28வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரம் உள்ளவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இன்னைக்கு பாருங்க, ஏன் ஆலோசனை ஆச்சரியப்பட்டாங்கன்னா, அவருடைய போதனையில முதல்ல வெளிப்பட்டது ஒரு அத்தாரிட்டி இருந்தது. கர்த்தர் பேசும் பொழுது வளவள குலகுலன்னு இல்லை, வெட்டுன்னு துண்டு ரெண்டுன்னு கரெக்டாக சொல்லுவார். இந்த வழியில் போனால் போனோம், அப்படி போனால் போனோம், நடுவில் நின்று இப்படியும் பாரு அப்படியும் பாரு இல்லை. கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறதுக்கு தெளிவான ஆலோசனை கரெக்டாக ஆண்டவர் அன்னைக்கு போதித்தார். இந்த மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள் இன்னைக்கு உலகத்தாரும் பார்த்து வியக்கக்கூடிய போதனை. வேற எந்த புஸ்தகத்தில் இப்படிப்பட்ட மலை பிரசங்கத்தில் கொடுக்கப்பட்ட போதனைகள் கொடுக்கவில்லை. மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒரு உயர்ந்த நிலைமை கொண்டு வர, தேவனுக்கு பிரியமாய் நடக்க நம்ம என்னென்னலாம் செய்யணும்னு ஆண்டவர் இயேசு பேசுகிறதை கேட்டு நடைமுறைப்படுத்தின ஒருத்தர் பேசுகிறதாக அவர்கள் கண்டார்கள். சில நேரம் பேசுவாங்க, நிறைய பேர் வந்து பார்க்கும் பொழுது நான் பார்த்துருக்கேன், லைஃப் சரியில்லாமல் வந்து மெசேஜ் மாத்திரம் தாட்டு போட்டு நடிச்சாக்கா அங்கே ஒரு அதிகாரம் இருக்காது. ஒரு ஜெபம் இல்லாமல் மேலே வந்து 1008 வசனத்தை சொன்னாலும் இன்னைக்கு வசனம் சொல்றதுக்கு பஞ்சமே கிடையாது. எடுத்தா இங்கேயே வச்சுக்கிட்டு வசனம் கடன்னு சொல்லலாம். அது இல்லை, லைஃப்பில் நம்ம அதை பெற்றுக்கொண்டு முதல்ல எனக்கு செயல்படுத்தி என் வாழ்க்கை மாறின பின்பு முன்னால் வந்து பேசும் பொழுது அதில் ஒரு அதிகாரம் வெளிப்படும். ஆண்டவருடைய ஆலோசனையில் ஒரு அத்தாரிட்டி இருக்கு. ஏன்னா அதை அவர் செய்து உபதேசிக்கிறார். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் 1-2வது வசனத்தில் இயேசு செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினது என்று ஒரு வார்த்தையாக இருக்கு. போத் டு டூ அண்ட் டு டீச். ஆண்டவர் இயேசு செய்தார், செய்ததை உபதேசித்தார். இன்றைக்கும் அதனால தான் அவருக்கு என்ன இருக்கு, ஒரு அதிகாரம் இருக்கு. ரெண்டாவது பாருங்க, மார்க்கு 1:27 இப்படியாய் சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று தங்களுக்குள்ளே அவருடைய உபதேசத்தினாலே ஒரு விடுதலை உண்டானது. எத்தனை நூற்றாண்டுகளாக கொல்லாத பிசாசன் மனுஷனை அலக்களித்து கொண்டிருந்தான்னு பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆரம்பிச்சது. ஏதேன் தோட்டத்தில் தான் மனுஷன் தேவனுடைய ஆளுகை விட்டு பிசாசின் ஆளுகைக்குள் தள்ளப்பட்டான். நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு தெரியாம ஜனங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இயேசு வந்து போதித்தார், அசுத்தாவிகளை துரத்தின் போது ஓடினது, ஒரு விடுதலை உண்டானது. இன்னைக்கு இட் வாஸ் த டாக்ட்ரின் ஆஃப் டெலிவரன்ஸ். ஆண்டவருடைய உபதேசம் என்னது, ஆண்டவருடைய ஆலோசனை ஒரு விடுதலை தருகிற ஒரு ஆலோசனை. எந்த பிரச்சனையோடு வந்தாலும் இன்றைக்கு அதிலிருந்து விடுவிக்கப்பட சரியான ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவராக இயேசு. அதனால தான் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது. மூன்றாவது பாருங்க, ஆண்டவருடைய ஆலோசனை பற்றி இப்படி ஒரு வர்ணனை அழகாக ஜனங்களே கொடுத்தார்கள். மத்தேயு 13வது அதிகாரம் 54வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவருடைய ஜெப ஆலயத்தில் அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது. மூன்றாவது பாருங்க, ஆண்டவருடைய ஆலோசனையில ஞானம் வெளிப்பட்டது. இயேசுவின் ஆலோசனையில அதிகாரம் இருந்தது, விடுதலை இருந்தது, தேவ ஞானம் வெளிப்பட்டது. இந்த 3 காரியங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சபையில வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் இதே காரியங்கள் வெளிப்படும் ஜெபத்தோடு வந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசுவதற்கு முன்பாக அதை பயிற்சி வைத்து பழக்குவித்து கர்த்தர் உங்களை எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் சொன்னார்னா ஹல்லேலூயா, அதை ஒரு வாரம் நீங்கள் அதை யோசித்து நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை மற்றவர்களுக்கு போதிங்க. அதில் ஒரு டெலிவரன்ஸ் இருக்கும், ஒரு அத்தாரிட்டி இருக்கும். ஹல்லேலூயா. சொந்த வார்த்தைகளை பேசக்கூடாது, தேவ வசனத்தை பேசும்போது தேவனுடைய ஞானம் வெளிப்படும். ஆலோசனையில் ஆச்சரியமானவர் வெளிப்படுவார். இன்றைக்கும் ஹல்லேலூயா, இதுவும் கர்த்தராலே உண்டாயிற்று, உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் ஆலோசனையும் ஆச்சரியம் செயலும் ஒன்று சேர்ந்து வரும். அவருடைய ஆலோசனை கேட்டு நடந்தால் மகத்துவமான செயல்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஆலோசனை கேட்காட்ட நடக்காது. கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடக்கும் பொழுது ஆண்டவருடைய செயல்களும் வாழ்க்கையில் வெளிப்படும். மனுஷனுடைய ஆலோசனை நடக்கும் பொழுது முடிவு சில நேரம் கொண்டு போய் அழிவில் தான் கொண்டு போய் நிறுத்தும்.
கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தருடைய ஆலோசனைக்கு அதிக நேரம் கொடுக்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக. கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கொஞ்சம் எளிமை நின்று ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் என்ன சூழ்நிலை இங்கே வந்திருந்தாலும் ஹல்லேலூயா, நம்ம மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவன், நமக்கு நல்ல ஆலோசனை தருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி ஆலோசனை தருகிற தேவ பிரசன்னத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்து, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்து. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, என்ன சூழ்நிலை வந்திருந்தாலும் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் சூழ்நிலைக்கு கர்த்தருடைய ஆலோசனை கேட்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் தெளிவாக நான் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஆச்சரியமான வழிகளை திறப்பார், அற்புதமாக இவங்களை நடத்துவார். சோர்ந்து போகாது. இதுவரைக்கும் கடந்து வந்த பாதைகளை எத்தனையோ குழப்பங்கள், சில தவறான தீர்மானங்கள், வாழ்க்கையில் கொண்டு வந்துள்ள அழிவுகள், தலை குனிவுகள் அல்லது வறட்சியின் சூழ்நிலை, ஏதோ செஞ்சு இப்படி ஆயிட்டேன் சார், என்ன செய், இன்னைக்கு ஆண்டோட ஆலோசனை கேளுங்க. இதுலேருந்து தப்பித்துக்கொள்ள ஒரு வழி திறப்பார். எங்கிருந்து கூப்பிட்டாலும் கர்த்தர் ஒரு வழியை திறக்க வல்லவர். கைகளை உயர்த்தி ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். எந்தெந்த சூழ்நிலை இந்த இடத்துல வந்திருக்கிறாங்களோ அவங்க செழிக்கிறதற்கு, ஆசீர்வாதமாக இருக்கிறதற்கு, இழந்து போனதை பெற்றுக்கொள்வதற்கு நல் ஆலோசனையை உம்முடைய வசனத்திலிருந்து நீர் போதித்து ஜனங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில் ஆண்டவரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு சரியான ஆலோசனை வழங்கி இன்றைக்கு குறைவுகள் நிறைவாகட்டும். விசேஷமாக படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி தேர்வுக்கு ஆயத்தமாக வேண்டும் நல்ல ஆலோசனை நீர் வழங்கி உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்க. வகுப்பிலும் ஆண்டவரை அவருடைய பள்ளியிலும் ஆண்டவரை படிக்கிற இடத்துல முதன்மையாய் திகழச் செய்வீராக. அநேக சாட்சிகள் இந்த மாதத்தில் எழும்பட்டும். வேலை ஸ்தலங்களில், வியாபாரங்களில், குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள் மாற நல்ல ஆலோசனை வழங்குவீராக. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் ஒரு குழப்பம் இருக்கிறதோ ஒரு மாற்றம் வரட்டும், ஒரு மாற்றம் வரட்டும். இன்றைக்கு ஒரு மாற்றம் வரட்டும். பிள்ளைகளுக்கு ஒரு வழி திறக்கட்டும். நாமத்தை மேம்படுத்து. எல்லா தீமைக்கு விலக்கி மறைத்தரலுங்க. நேர் வழியில் நடத்தி உடைய நாமத்தை மேம்படுத்துங்க. துர் ஆலோசனை கொடுக்கிற ஜனங்களுடைய சூழ்ச்சியிலிருந்து பிள்ளைகளை விலக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆலோசனை விளங்குகிற தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதே பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று நம்ம காணிக்கைகளை செலுத்தலாம். மாதத்தின் முதல் நாளில் கர்த்தருக்கு முதல் காணிக்கை விதைக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்முடைய பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சோதரன் திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுவே. குயவன் கையில் களிமண் நான் அனுதினம் வணைந்திடுவே. குயவன் கையில் களிமண் நான் அனுதினம் வணைந்திடுவே. ஆழ்கடலில் அலை
காலை 10:30 மணிக்கு நமக்கு உபவாச ஜெபம் உண்டு. முடிஞ்சவள் வந்து கலந்து கொள்ளுங்க. நாள் முழுவதும் நடக்கிற இந்த 1 மணி நேரம் சங்கிலி ஜெபத்தில் 1 மணி நேரமாவது டைம் எடுத்து குடும்பமாக வந்து எல்லாம் தனியாக வந்து ஜெபம் பண்ணுங்க. வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் ஒரு 1 hour கர்த்தருடைய சமூகத்தில் ஏதாவது ஒரு ஃப்ரீ டைம், ஒரு லஞ்ச் டைமில் வரலாம், வந்து ஜெபிங்க. உங்கள் குடும்பத்தின் காரியங்களை இந்த வருஷத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பல தேவைகளோடு வந்திருக்கிறீங்க. அது எல்லாத்துக்கும் கணவன் மனைவியாக சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு 1 hour சீக்கிரம் வந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், மாற்றத்தை தருவார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவம் உள்ளவர் என்று வேதத்தில் வாசித்தோம். ஆண்டவரே, இதை எதிர்பார்த்து இந்த இடத்துல வந்திருக்கிறோம். தகப்பனே, நல்ல ஆலோசனை நம்முடைய ஜனங்களுக்கு இன்றைக்கி வழங்கி இருக்கிறீர். கர்த்தாவே, நேர்வழிப்படுத்த ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. என்னென்ன காரியங்களை குழப்பங்கிற ஒரு மாற்றத்தை கட்டளையிட ஜெபிக்கிறோம். இப்பொழுது வந்த ஒவ்வொருவரும் விசேஷ ஆசீர்வாதத்தை நான் நிரப்புங்க. மாதத்தின் முதல் காணிக்கை நம்முடைய சமூகத்தில் படைத்திருக்கிற இந்த காணிக்கை ஆண்டவரே நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து வாக்கு பண்ணினபடியாகவே வானத்தின் பலகணிகளை திறந்தருளி ஒவ்வொருவரும் இடங்கொள்ளாமல் போக மட்டும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வேலையடைத்து காத்து இந்த நாளை இந்த மாதத்தை நீர் ஆசீர்வதிங்க. எங்கள் சபையும் ஊழியங்களையும் கூட ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எங்களோடு பேசுங்கப்பா. அந்த சத்தத்தை கேட்க தான் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாள்லையும் தடையில்லாமல் நம்முடைய வார்த்தையாகிய வசனம் வெளிப்பட, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்கினால் முடிசொட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்பவும் வாழ வயது போலாகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.